அறிவியல் களத்தின் வீரன்தான் வளம். வளத்தினை நேசிக்க வளர்ந்தது இங்கு மரம். மரம்தான் சுவாசிக்க இருப்பது நிலம். நிலமே என்றும் இந்த மனிதனின் தடம். தடமே விளக்கும் இங்கு அறிவியலிடம். எதுக்காக இப்ப இந்த கவிதை நான் சொன்னேன் அப்படின்னா, நம்ம அற்புத அறிவியல் நிகழ்ச்சியில வாரம் வாரம் ஒரு தலைப்பு எடுத்து அந்த தலைப்பை ஆராய்ந்து பார்த்து அதுல இருந்து நிறைய விஷயங்களை கத்துட்டு இருக்கோம். அப்படி இந்த வாரம் நாம தெரிஞ்சுக்க போறது அறிவியலுக்கு ஒரு பெரிய ஒரு பக்கவளமா இருக்கக்கூடிய இயற்கையும், அந்த இயற்கைக்கு ஒரு காரணமா விளங்கக்கூடிய மண் வகைகளையும் அதுல இருக்க வளங்களையும் பத்தி தான். நீங்க இணைஞ்சிருக்கிறது நம்ம கடலோசை FM 90.4 மற்றும் விக்யான் பிரசார் அமைப்பின் அறிவியல் பலகை இணைந்து வழங்கும் அற்புத அறிவியல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு நிறைய தகவல்களை சேகரித்து கொண்டு வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். கடல் ஓசை FM 90.4 மற்றும் விக்யான் பிரசார் அமைப்பின் அறிவியல் பலகை இணைந்து வழங்கும் அற்புத அறிவியல். அற்புத அறிவியல். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு விதமான மண்ணும் அதுல ஒவ்வொரு விதமான சத்துக்களும் இருக்கும். அப்படி நம்ம தமிழ்நாட்டின் வெவ்வேறு விதமான மண்ணையும் அதுல விளைகிற தாவரங்களையும் பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். இப்போ அந்த மண் வளங்களை பத்தி யார் சொல்ல போறா, என்னென்ன விஷயங்கள் சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம், நான் ஸ்டாலின். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை அப்படிங்கிற மலையிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மண் மலை மண். எங்கள் ஊரில் வாழை மரம், மா, பலா, எலுமிச்சை, ஆரஞ்சு, மிளகு, காஃபி, ஏலக்காய், சவுச்சவ், அவரை இதெல்லாம் அதிகமாக பயிரிட்டு வந்துட்டு இருக்காங்க எங்கள் ஊரில் விவசாயிகள். நானும் விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய அந்த வாழைப்பழத்துக்கு புவிசார் குறியீடும் இருக்குது. எதனால் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த வாழைப்பழத்தில் இயற்கையாக தண்ணீர் வர்றது தான், மழை தண்ணீர் மட்டும்தான். அதனால் இதில் இருக்கக்கூடிய அந்த பழம் பழுத்து 10 நாளுக்கு பிறகும் கூட உள்ளே இருக்கக்கூடிய அந்த சுளை பகுதியானது அந்த சுவை மாறாமல் அப்படியே இருக்கும். அதே போல் மர வகைகள்னு பார்த்தோம்னா, அந்த மலை சவுக்குன்னு சொல்லுவோம், சில்வர் ஓக் அப்படிங்கிறது. அதே போல் செலவாக, தோதகத்தி, குமுழு மரம், இந்த மாதிரி மர வகைகள் அதிகமாக இருக்குது. இதுதான் எங்கள் ஊரில் விளையக்கூடிய இந்த மர வகைகள், செடி வகைகள் இதெல்லாம். நன்றி, வணக்கம். என் பெயர் சாசி மோகன்ராஜ். நான் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவன். எங்கள் மாவட்டம் செம்மண்ணில் ஒரு அங்கம். தமிழ்நாட்டில் 132 லட்சம் சதுர கிலோமீட்டரில் செம்மண் 78 லட்சம் சதுர கிலோமீட்டர். அந்த 78 லட்சம் சதுர கிலோமீட்டரில் எங்கள் மாவட்டமும் ஒன்று என்பது உண்மையாகவே எங்களுக்கு பெருமைக்குரியது. பெரும்பாலும் செம்மண் பூமிகள் வானம் பார்த்த பூமிகளாகவே நம்ம இருந்து வருகிறது. கருவேலையால் சூழப்பட்டிருந்தாலும் வருடத்தின் ஒருவேளை இங்கு நெற்பயிர் தழுதூக்கிவிடும். காய்கறிகளுக்கு உகந்த மண். தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், மிளகாய், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஏன் காய்கறிக்கு உகந்த மண்ணுன்னா, இந்த மண்ணோட சிறப்பம்சமான இறுகும் தன்மை கொண்டது. அந்த ஈரம் பட்டோன்னா அதுக்கு ஒரு இறுகும் தன்மை வரும். அந்த இறுகும் தன்மை வேருக்கும் மண்ணுக்குமான அந்த இணைப்பை பலப்படுத்துது. மேலும் செம்மண்ணில் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு சத்து கம்மி. அதனால் இங்கே கடலை, எள்ளு, பருத்தி போன்ற பயிர்கள் நல்லா விளையும். இதுவே செம்மண் சிறப்புகளாக கருதுகிறேன். இந்த வாய்ப்பு அளித்த நண்பர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், என் பெயர் சாம்சன். நான் தமிழ்நாட்டில் உள்ள நீலகிரி மாவட்டத்திலிருந்து பேசுறேன். தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டமானது ஒரு பிரதான தோட்டக்கலை மாவட்டமாகும். இங்கு லாட்ரிக் மண், சிவப்பு மணல் மண், சிவப்பு களிமண், கருப்பு மண் மற்றும் கொலுவல் மண் போன்ற மண் வகைகள் காணப்படுகிறது. இந்த மண் வகைகளை கொண்டே மக்கள் பலவிதமான விவசாயத்தை மேற்கொள்கிறாங்க. மேலும் இங்கு மலைகளின் உயரத்திற்கு ஏற்ற வகையில மலை பயிர்களும் விளைவிக்கப்படுகின்றன. காய்கறிகள், பழங்கள், வாசனை திரவிய பயிர்கள், மலர்கள், மருத்துவ தாவரங்கள் மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் ஆகியவை டெரஸ் கல்டிவேஷன் மற்றும் சில கிராமங்களில் குறுகிய சரிவான பரப்பில் சாகுபடி செய்யப்படுகிறது. மலையின் உயரமான பரப்பில் உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ், பிளம்ஸ், பீச், பேரி மற்றும் இதர வகை பயிர்கள் சாகுபடி செய்யப்படுகிறது. மலையின் இடைப்பட்ட பகுதிகளில் கமலா ஆரஞ்சு, காபி சாகுபடி செய்யப்படுகிறது. குறைந்த உயர பகுதிகளில் கிராம்பு, ஜாதிக்காய், மிளகு, இஞ்சி மற்றும் துரியன், லிச்சி, ரம்பூட்டான், மங்குஸ்தான் போன்ற பழங்கள் பயிரிடப்பட்டு வருகிறது. நன்றி. வணக்கம், என் பேரு சண்முகவேல். நான் தங்கச்சி மடத்தில் இருக்கேன், ராமநாதபுரம் மாவட்டத்தில். எங்களுக்கு 4 பக்கம் கடல். ஸோ அந்த கடலில் ஒரு தீவு மாதிரி, அங்கே தான் ராமேஸ்வரம், தங்கச்சி மடம், பாம்பன். எங்கள் மண் வண்டல் மண், எப்போவுமே ஈரப்பதமான மண். அதனால் வெயில் காலத்துலேயுமே எங்கள் மண்ணுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. எங்களுக்கு விவசாயம்னு பார்த்திங்கன்னா
தென்னை விவசாயம், தென்னையில் வந்து இளநீர், தேங்காய், அதுக்கப்புறம் வாழை மரம், வாழையும் வந்து நல்லா போடுவோம், விவசாயம் வரும். வெத்தலை வந்து பேர் போன ஊர் எங்கள் ஊர். வெத்தலை வந்து நிறையா இருக்கும். எங்கள் ஊரில் வந்து மல்லிகைப்பூ நல்லா விளையும்னா எந்த மாதம்னா மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி இந்த 3 மாதத்துக்கும் நல்ல பூ வரும். இந்த பூ என்ன செய்வோம்னா நாங்கள் வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போவாங்க. என் பேர் ரிஷப், தூத்துக்குடி மாவட்டம், மணப்பாடு. ஆனால் உங்கள் ஊரில் இருக்கிற மணல் என்ன வகையான மணல்னு? தேரி மணல்னு சொல்லுவாங்க. மண் பேர் தேரி, ஆனால் அது பாலைவன மணல் கூட சொல்லுவாங்க. சரி, அங்கே என்னென்ன மாதிரியான தாவரங்கள் விளையும்? அது அந்த மண் எதுக்கு வந்து யூஸ் ஆகும்? கள்ளிச்செடி, இல்லைனா பனைமரம், தென்னை மரம், அந்த மாதிரி கத்தாழை, அந்த மாதிரிலாம் வளரும். வேறு எதாவது அதிகமாக வளர்க்க முடியாது. வீட்டில் வச்சு நம்ம பராமரிக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி வளர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா வளரும். அதுவாக தானாக காட்டுக்குள்ளே எதுவும் வளராது. வணக்கம், என் பேர் சபாபதி. நான் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தாலுகாவிலேருந்து தரிகொம்பன்ற கிராமத்துலேருந்து பேசுகிறேன். எங்கள் ஊர் கரிசல் மண் தான். எங்கள் ஊரில் அந்த கரிசல் மண்ணில் அதிகமாக நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறது நெல் தான். அதுக்கப்புறம் நெல் போடாத டயத்தில் நாங்கள் வந்து பருத்தி பயிரிடுவோம். பருத்திக்கு அப்புறம் மிளகாய் பண்ணுவோம். மிளகாய் வந்து மிளகாயோடு சேர்த்து காய்கறிகள் நிறையா பயிரிடு பண்ணுவோம். காய்கறிகள் சொல்ல போனால் வெண்டைக்காய், கத்தரிக்காய், அப்புறம் வெள்ளரிக்காய், அந்த மாதிரி ஐட்டங்கள் பண்ணுவோம். ஆனால் எங்கள் ஊர் வந்து வானம் பார்த்த பூமி தான். வானம் அந்த மலையை மையமாக வச்சு தான் நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறோம். 6 பகுதி, 6 மண் வகைகள், அதில் 6 விதமான தாவரங்கள் வளர்ச்சின்னு கேட்கவே எனக்கு ரொம்பவே வியப்பா இருந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளவு சத்துமிக்க மண்கள் இருக்கு, இவ்வளவு விதமான மண்கள் இருக்கு. இந்த மண் வளங்களை பத்தி நமக்கான தகவலை கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு, நம்மளோட தமிழ் அறிஞர்கள் இந்த நிலத்தை 5 திணைகளா பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த 5 திணைகள் என்னென்ன? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. எதுக்காக இந்த பேர் வச்சிருப்பாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? அந்த 5 பேரும் அந்த திணைகள்ல பூக்கக்கூடிய பூக்களோட பேர். மலைப்பகுதியில பூப்பது குறிஞ்சி பூ, அடற்காட்டு பகுதியில பூப்பது முல்லைப்பூ, வயல்வெளி ஓரம் பூப்பது மருதப்பூ, உவர் நிலங்கள் பக்கத்துல பூப்பது நெய்தல் அப்படின்னு சொல்லப்படுற ஆம்பல் பூ, எந்த வளங்களுமே இல்லாம இருக்கிற இந்த வறண்ட பகுதியில பூப்பது பாலைப்பூ. இப்படி ஒரு நிலத்தை குறிக்க அந்த நிலத்துல விளையும் பூக்களை அடையாளப்படுத்தினாங்க. எவ்வளவு ஒரு சூப்பரான விஷயத்த அப்பவே பண்ணியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் நம்மளோட வேலையை பார்க்கணும், லட்சியத்தை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பரபரப்பா இருக்கிறோம். ஆனா இப்படி இருக்கிற சூழல்லையும் நம்ம ஊர்ல ஒரு அக்கா அவங்களோட வீட்டில் எக்கச்சக்கமான செடிகளையும் தாவரங்களையும் மரங்களையும் வளர்க்குறாங்க. அதற்காக அவங்க பயன்படுத்துகிற உரம் என்ன அப்படின்னா, அவங்க வீட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகளும் அதிலிருந்து வரக்கூடிய மண்புழு உரங்களும் தான். அவங்க அதை எப்படி தயாரிக்கிறாங்க, என்னென்ன மாதிரியான தாவரங்களை வந்து அவங்க வீட்டில் வந்து வளர்க்குறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் அக்கா, உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லுங்கக்கா. என் பேர் யோனிஷ்டா மேரி, நான் தங்கச்சி மடம் யாகப்பா நகர். அக்கா, நம்ம ஊரில் என்னென்ன மாதிரி மரங்கள், என்னென்ன மாதிரி செடிகள்லாம் வளர்க்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச பற்றி சொன்னாக்கா. நிறைய நம்ம நினச்சதெல்லாம் வளர்க்கலாம், விளையாது வராது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இங்கே கிடையாது. எங்கள் வீட்லேயே நான் நிறைய மரம் வளர்க்குறேன். மாமரம் நிற்கிது, கொய்யா இருக்குது. நார்மலாக நம்மளுக்கு தெரியும் தென்னை மரம்லாம் நல்லாவே வளரும். நம்ம எதை வளர்க்கணும்னு நினைக்கிறோமோ அதுவே நம்மளே உரத்தையெல்லாம் இயற்கையாக உருவாக்கி கண்டிப்பாக நம்ம எல்லா மரத்தையும் வளர்க்க முடியும். எந்த மரமும் வளராது, வளர்க்க முடியாது அப்படின்லாம் இல்லை. எங்கள் வீட்டில் மாமரம் நிற்கி, லெமன் மரம் நிற்கிது, தென்னை மரம் நம்ம தீவு ஃபுல்லாகவே நிற்கும். அது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒன்று தான். அப்புறம் ஃப்ரூட்டு அப்படின்னு பார்த்தா இந்த வாழை மரம் நிற்கிது. அதில் வந்து ரஸ்தாளி, செவ்வாழை, ஏத்தம்பழம் இதுவே நான் வைக்கேன். வாழை மரம் இத்தனை ரகம் வச்சு. அப்புறம் நார்மலாக எல்லா வீட்லேயும் பப்பாளி மரம் வளர்க்க முடியும், முருங்கை மரம் வளர்க்க முடியும். நம்ம வளர்றதை வளர்ப்போமே, வளர்க்க முடியாத விட்டுருவோம். நம்ம முயற்சி எடுத்தா கண்டிப்பாக முடியும். முன்னாடிலாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மாமரம் வராதுன்னு சொன்னாங்க, வருது. ஏத்தம்பழம் இங்கே வராது, கேரளா சைடு தான் வரும்னு சொன்னாங்க. ஏத்தம்பழம், வாழைப்பழம் இங்கே வருது. உரம் வந்து நம்ம வீட்டுகளில் வர்ற அந்த மக்குன, அதாவது இலைத்தலைகளையே நம்ம உரமாக உருவாக்க முடியும். எவ்வளவு இலைகள் இருக்குதோ அதுகளை ஃபுல்லாக ஒரு பெரிய ட்ரப்பில் போட்டு வச்சோம்னா அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வேஸ்ட்டாக போகிற புளிச்ச தயிர், நம்ம வந்து தோசையெல்லாம் சுடுறோம்ல, தோசை மாவுலாம் நம்மளுக்கு கொஞ்சம் மிஞ்சிருச்சுன்னா அதில் வந்து தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணி அதை நல்லா கலக்கிக்கிட்டு அதில் தொளிச்சிட்டோம்னா சீக்கிரமாக அந்த உரம்லாம் மச்சிட்ட உடனே அதில் நம்மளுக்கு செம்மண் ஆட் பண்ணிக்கிடலாம். செம்மண் கிடைக்கலன்னா விட்டுடலாம். நம்மளுக்கு வந்து நம்ம ஏரியாவில் மாட்டுச்சாணம்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அதையெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டுக்குள்ள அள்ளி வச்சு ஒரு செடியை வளர்த்தோம்னா கண்டிப்பாக வளரும். நம்ம ஊரில் இவ்வளவு தாவரங்கள் வளரும்னு நீங்கள் சொல்கிறத கேட்கும் போது அக்கா தெரியுது. நிறைய தகவல் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி அக்கா. ரொம்ப நன்றி.
நம்ம அற்புத அறிவியல் நிகழ்ச்சியில இவ்வளவு நேரம் மண் வளங்களையும் அதுல வளரக்கூடிய தாவரங்களையும் பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த மண் பத்தின அறிவியல் தகவல்களை தெரிஞ்சுக்கணும்ல, அடுத்து அதை தான் தெரிஞ்சுக்க போறோம். அந்த தகவலை நமக்கு கொடுக்க போறது யாருன்னு தெரியுமா? அதை சொல்றதுக்கு நம்ம லெனின் அண்ணா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. லெனின் அண்ணா இப்ப மண் வளங்கள் பத்தி யார்கிட்ட கேட்டிருக்காங்க, என்னென்ன கேள்விகளை கேட்டிருக்காங்க அப்படிங்கறத அண்ணா சொல்றதே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ஆர்ஜே லெனின். இன்னைக்கு நம்மளோட அற்புத அறிவியல் நிகழ்ச்சியில மண்ணோட வகைகளையும் அதுல இருக்கக்கூடிய சத்துக்களையும் பத்தின அறிவியல் தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த தகவல்களை நமக்கு கொடுக்க போறது நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் நிலையத்தோட திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு வள்ளல் கண்ணன் ஐயா. அவங்க தான். நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் வறட்சி இல்லாத மாவட்டம்னு சொன்னா நம்புவீங்களா? கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க நம்புவீங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இன்றைய கடலோசை பண்பலையின் ரசிகர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். முக்கியமாக நம்ம சொல்லணும்னா, இன்று அறிவியல் பலகை அற்புத அறிவியல் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப பெருமிதம் கொள்கிறேன். முதல் கேள்வி என்ன அப்படின்னா சார், நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண் வகைகள் என்னென்ன, எந்த பகுதியில் எந்த மண்ணெல்லாம் இருக்கு, அந்த பகுதியில் மண்ணுக்கேற்ற விவசாய முறைகள் என்ன சார்? இன்றைய கடலோசை பண்பலையின் ரசிகர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் 11 வட்டாரங்கள் இருந்தாலும் முக்கியமான 3 வகையான மண் வகைகள் இருக்குது. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் சொல்லுவோம், மண்டல் மண், களிமண், களித்தோமிலி மண், இப்படி ஆங்கிலத்தில் சொன்னோன்னா கிளேலோம், சாண்டிலோம், அலுவியம்லோம் அப்படின்னா முக்கியமாக கடலோரம் சார்ந்த வட்டாரங்களாகிய 6 வட்டாரத்தில் வண்டல் கலந்த களிமண்ணுன்னு சொல்லலாம். ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, நீங்கள் வந்து பதவியில் சேர்ந்தவுடனே இவ்வளவு குளுமையாக இருக்க மாவட்டத்தை வறட்சின்னு சொல்கிறாங்களே, பின்தங்கிய மாவட்டம்னு சொல்கிறாங்களே. ஏன்னா நான் இங்கே வந்த நேரம் வந்து அக்டோபர் மாதம் 2,75,000 ஹெக்டரில் நெல். நான் முதல் என்னுடைய சேவையை தொடங்கின மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம். நெற்களஞ்சியமாக இருக்கக்கூடிய மாவட்டத்துக்கு ஈக்குவலாக இங்கே இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது இதனோட மண்ணோட ஸ்பெஷல். இந்த மண்ணோட ஸ்பெஷல் என்னன்னா, மேலே மணல் கூடுதலாக இருந்தால் கூட கீழே அடித்தட்டில் வந்து களிமண் இருக்கு. இந்த களிமண் தான் கிடைக்கக்கூடிய குறைவான மழை அளவுன்னு சொல்ல முடியாது. நம்ம மற்ற கண்ட்ரியெல்லாம் கம்பேர் பண்ணோன்னா இங்கே நம்ம ராமநாதபுரத்தில் 827 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. இதில் 60% மழை நம்ம வடகிழக்கு பருவமழையிலே பெய்யுது. மீதம் 20-25% கோடையிலையும், தென்கிழக்கில் மீதம் 20% 40% பொழிகிறது. இந்த மழையெல்லாம் இந்த மண்ணில் சேகரிக்கப்படுகிறது. அதில் முக்கியமாக இந்த பருவத்தில் வேளாண் பெருமக்களை கூட பாராட்டக்கூடிய விஷயம் என்னென்னா, கோடை உழவுன்னு பல இடங்களில் பல மாவட்டங்களே பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மாவட்ட விவசாயிகளை பாராட்டுறேன். எல்லா மழையையும் நன்றாக கோடை உழவு செய்து உள்ளே கொண்டு போயிருக்காங்க. இதை கொண்டு போன நீரை சேகரிப்பதற்கான மண் வகைப்பாடு, கீழே களிமண் இருக்குது, மேலே மணல் இருக்குது. எங்களுடைய இந்த டிசம்பரில் இங்கே ஒரு பாரம்பரிய நெல் ரகத்தோட ஒரு காட்சி படுத்தியிருந்தோம். அனைத்து விஞ்ஞானிகளும் வந்து பார்த்துட்டு, ஏன்னா மேலே ஈரமே கிடையாது, நெல் குளிர்ச்சியாக இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய மண்ணோட வகைப்பாடு. அதனால தான் நம்ம 73% விவசாயிகள் இந்த மண்ணில் மானாவாரியாக நெல் விவசாயம் பண்ண முடியுது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சார், விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய ரசாயன உரங்கள்னால மண் வளம் எப்படி பாதிக்கப்படுது, அதோட விளைவுகள்லாம் என்ன சார்? ஒரு நல்ல கேள்வி, எல்லா மக்களும் கேட்கக்கூடிய கேள்வி. சில நேரங்களில் இந்த வேளாண் விஞ்ஞானிகளை வேளாண் பெருமக்கள் திட்டக்கூடிய கேள்வி. சார், கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி வரும்போது நீங்கள் மண்ணில் வந்து யூரியா போடுங்க, உயர் ரக விளைச்சலை கொண்டு வாங்க, அப்படியே சொல்லி நீங்கள் மண்ணுக்கு நீங்கள் தான் கெடுத்தீங்க, நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது முறையாக பார்த்தோன்னா, இன்றைக்கி இயற்கை சார்ந்த பண்ணையம், அங்கு வேளாண்மை, நேச்சுரல் ஃபார்மிங்னு ப்ரொமோட் பண்ணுறதும் இந்த வேளாண்மை பல்கலைக்கழகம் மட்டுமே. ரைட்டு, ரசாயன உரங்கள் போட்டது தப்பா அப்படின்னா, என்றைக்குமே வேளாண்மை பல்கலைக்கழகங்களோ வேளாண் விஞ்ஞானிகளோ தவறு செய்யவில்லை. எங்களுடைய வேளாண்மை கையேடுகள், முக்கியமாக பார்த்தோன்னா கிராப் ப்ரொடக்ஷன் கைடு அப்படின்னு சொல்லுவாங்க, அன்றைய காலகட்டத்திலிருந்து இன்றைய காலகட்டங்கள் வரை நாங்கள் எங்களுடைய சிபாரிசில் முதலாவதாக இருப்பது தொழு உரம் இட வேண்டும், பசுந்தலை உரம் இட வேண்டும், பசுந்தாள் உரம் இட வேண்டும். மண்ணோட மக்கை மேலாண்மை செய்வதற்கான வழிமுறைகளுடன்
நுண்ணுயிர்களை பெருக்குவதற்கு நுண்ணுயிர் உரங்களாகி அசோஸ்பைரிலம் போங்க, அசடோபாக்டர் போங்க, சூடோமோனாஸ் போங்க. இன்றைய காலகட்டத்தில் மக்க வைக்கக்கூடிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் டிஎன்ஏ மினரலைசர் கொடுங்க. இப்படின்னு பல்வேறு தொகுப்புக்கு தாண்டி தான் வர்றோம். நாங்கள் தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இவ்வளோ கொடுங்க. இதனுடைய தொடர்ச்சியாக நுண்ணூட்ட கலவை இவ்வளோ கொடுங்கன்னு சொல்கிறோம். வேளாண் பெருமக்கள் தன்னுடைய வசதிக்கும் தன்னுடைய வாய்ப்புக்கும் ஏற்ற, தன்னுடைய நிலைமைக்கு ஏற்ற எது கிடைக்குதோ, இப்போ கடந்த வருடத்திலெல்லாம் பார்த்தோம்னா முக்கியமாக பொட்டாஸ் வேலை கூடுனவனே எல்லாரும் சாம்பல் சத்தை யாரும் பயன்படுத்தப்படவில்லை. இதனால் பல மாவட்டங்களில் பொட்டாஸ் பற்றாக்குறை இருக்குது. இது ரசாயனத்தினால மண்ணை கெடுத்தமா அப்படின்னா கெடுக்கவே இல்லை. நம்ம தவறான அணுகுமுறை, தவறான பயன்பாட்டினால் மட்டுமே ரசாயன உரங்களால் மண் பாதிக்கப்பட்டிருக்கு. என்றைக்குமே நம்ம சொல்லுவாங்க, நம்ம டாக்டர்கிட்ட போனால் சில மாத்திரைகளை சாப்பிடுவதற்கு முன்பாக சில மாத்திரைகளை இதனோட வைட்டமின் சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் காரணம் நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கு ஏற்ற செயல்பாடு. அதே மாதிரி வேளாண் விஞ்ஞானிகள் அனைவரும் கட்டாயம் மக்குத்தன்மையை கூட்ட வேண்டும். அந்த மக்குத்தன்மையை கூட்டுவதற்கு தொடர்ச்சியாக மட்டுமே ரசாயன உரங்களை பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு ரசாயன உரங்களை சமச்சீராக பயன்படுத்தினீர்கள் என்றால் மண் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பே இல்லை. இதற்காக திருப்பி இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி மக்கள் தொகை பெருகிருச்சு, நம்மளோட உணவு உற்பத்தியை நிலைநிறுத்திட்டோம். இன்றைக்கி குவாலிட்டி ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு, சத்தானது வரணுங்கிற அப்போத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், உற்பத்தியை நிலைநிறுத்தப்படுத்த வேண்டும், இயற்கையை பாதுகாக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இன்றைய காலகட்டத்தில் நம்ம உர சிபாரிசை குறைத்து விட்டு மீண்டும் விவசாய பெருமக்களை அறிவுறுத்துகிறோம். மண்ணோட மக்குத்தன்மையை கூட்டுவதற்கான வழிமுறைகள் ஆகிய அங்கு வேளாண்மைக்கு போக சொல்கிறோம். அப்போ அந்த மக்குத்தன்மையை மண்ணில் கூட்டிட்டோம்னாலே நீங்கள் என்ன கெமிக்கலை கொண்டு போய் போட்டாலும் மண்ணோட பாதிப்பு ரசாயனத்தால் ஏற்பட வாய்ப்பில்லை. அதனால் ரசாயனம் போட்டே மண்ணை கெடுத்துட்டேன்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். கூடுதலாக மக்குத்தன்மை கூட்டுவதற்கான வாய்ப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய இடங்களில் சொல்கிறாங்க, சார் நீங்கள் சொல்லக்கூடிய தொழு உரம் 10 டன் உங்கள் இதில் சிபாரிசு, 12 டன் ஒரு ஹெக்டருக்கு சிபாரிசு. இது எங்கே சார் கிடைக்கிது? அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஆட்டுக்கடை, மாட்டுக்கடை இதுக்கு போகணும். அதுக்கு இல்லாமல் இல்லை, இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் அதுக்கெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா உங்கள் வயலில் கிடைக்கக்கூடிய மக்க வைத்து மண்ணிலே கொடுக்கப்பட வேண்டும். இந்த மக்க வைக்கிறதுக்குள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அன்னைக்கெல்லாம் ஒரு பொருளை தூக்கி போட்டால் 6 மாதம் ஆகும் மக்க. இன்றைக்கி அப்படி இல்லை, 35-45 நாள்லேயே மக்க வைப்பதற்கான தொழில்நுட்பங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் மூலமாக மக்க வைக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் நிறைய வந்துருச்சு. அதனால் என்னென்னலாம் மக்கு பொருட்கள் கிடைக்குதோ அதை மக்க வச்சு மண்ணில் கொடுத்து மக்குத்தன்மையை கூட்டிட்டிங்கன்னா நீங்கள் ரசாயனத்தை சமச்சீராக பயன்படுத்த வேண்டும். நிறைய நேரங்களில் சொல்லுவோம், நாங்கள் நெல்லுக்குன்னா தலைச்சத்து கூடுதலாக இருக்க வேண்டும், எண்ணெய் வித்துகளுக்கெல்லாம் தலைச்சத்து மிக குறைவாக இருக்க வேண்டும், மணிச்சத்து, சாம்பல் சத்து கூடுதலாக இருக்க வேண்டும். அதை தான் சிபாரிசல் சொன்னோன்னா 120, 40, 40 எதுக்கு? நெல்லுக்கு. இப்போ இதே நிலக்கடலைக்கு போனீங்கன்னா 25, 50, 75 இதனுடைய பயன்பாடு, பயிரினுடைய தேவை மண்ணோட அடிப்படையில் நம்ம உர மேலாண்மை பண்ணோன்னா மண் உரத்தினால நம்ம இயற்கை கட்டிச்சு மண்ணு கட்டுன்னு சொல்லுவதற்கான வாய்ப்பே இல்லை. அவ்வாறு இருக்கும்போது திருப்பி நம்ம வேளாண் பெருமக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சின்ன வேண்டுதல், அவ்வப்பொழுது வருடத்திற்கு ஒரு முறையாவது மண்ணை ஆய்வு செய்யுங்கள். அந்த மண்ணினுடைய தன்மைக்கு ஏற்ற உர சிபாரிசும் மண்ணின் தன்மைக்கு ஏற்ற பயிரும் சாகுபடி செஞ்சீங்கன்னா இந்த ரசாயனத்தால் மண் வளம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. இப்போ நிறைய பேர் எங்கள் பகுதியில் பார்த்தீங்களா சார், தென்னை விவசாயம், மல்லிகை விவசாயம் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க மண்ணை ஆய்வு பண்ணுறது மூலமாக நம்ம அதில் என்ன சத்து இருக்குது அப்படின்றது. பொதுவாக எங்கள் பகுதியில் இந்த மண்ணை ஆய்வுன்றது நடக்குதா என்னன்னே தெரில. இப்போ ஒருத்தவங்க ஒரு 2 ஏக்கர் வச்சுருக்கிறாங்க, 5 சென்ட் 10 சென்ட் வச்சுருக்கவங்க, அவங்க மண்ணை ஆய்வு பண்ணணும், ஏதாவது ஒரு விவசாயம் சார்ந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதற்கான வழிமுறைகள் என்ன சார்? முக்கியமாக சொல்லணுன்னா மண் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்று வேளாண்மை துறைக்கும் தோட்டக்கலை துறைக்கும் வேளாண் பல்கலைக்கழகத்திற்கும் சில நிர்ணயங்கள் செய்யப்பட்டிருக்கு. டார்கெட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த டார்கெட் விவசாயிகளினுடைய ஆர்வத்தின் அடிப்படையில் அந்த டார்கெட் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ எனக்கு பார்த்தோன்னா எங்கள் வேளாண் அறிவு நிலையத்தில் வருடத்திற்கு நாங்கள் ஒரு 500 சாம்பிள் பண்ணி கொடுக்குறோம். இதில் வேளாண்மை துறை, பொறியியல் துறை, இல்லை தோட்டக்கலைத்துறை இவங்களுக்கெல்லாம் மானியத்தில் செஞ்சு கொடுக்கலாங்கிறது ஒன்று இருக்குது. வேளாண் அறிவு நிலையத்தில் ஃபுல் காஸ்ட் என்ன ஆய்வு செய்யணுமோ அதுக்கு தேவையான பேமெண்ட்டை நீங்கள் பண்ணித்தான் ஆகணும், அதற்கான காசை நீங்கள் செலுத்தி தான் ஆகணும். பட் வேளாண்மை துறையில் மானியத்தில் பண்ணித்தர்றாங்க.
இதில் ஒன்று செய்யணும். நீங்கள் அதற்கான சாம்பிள் எடுத்து கொண்டு போயிட்டு ஆய்வகத்தில் பண்ணணும். இல்லை நீங்கள் இன்றைக்கி நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த மொபைல் வேன் அப்படிங்கிறது இருக்குது. அந்த வேனோட சேவைகள் பல்வேறு இடத்துல இருக்குது. இன்றைய நம்ம ஒரு லிங்கேஜ் உங்களுக்கும் எங்களுக்கிடையே ஒரு தொடர்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. உங்கள் பகுதியில் விவசாயிகள் ஒரு 200 சாம்பிள் நாங்கள் எடுத்து தர ரெடியாக இருக்கோம் அப்படின்னா வேளாண்மை துறையும் சேர்ந்து வேளாண்மை அறிவு நிலையம் உங்கள் கடல் ஓசையின் மூலமாக ஒரு கேம்ப் வரைக்கும் நடத்தி தருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். இந்த ஆய்வுகள் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் டார்கெட் இருந்துச்சுன்னா அந்த டார்கெட்டில் முடித்து கொடுக்கப்படும். இல்லாட்டி செலுத்த வேண்டிய மானிய தொகையை அந்த விவசாயிகள் செய்து தர வேண்டும். அதற்கான மொபைல் வேன் நம்ம வேளாண்மை இணை இயக்குநர்கிட்ட பேசி உங்களுக்கு அங்கே கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் தரப்படும். கட்டாயம் அந்த சேவையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கண்டிப்பாக சார், அப்படி ஒரு நல்ல விஷயம் எதிர்காலத்தில் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அடுத்த கேள்வி சார், இன்னைக்கு பருவநிலை மாற்றம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. இந்த பருவநிலை மாற்றத்தினால மண் வளம் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுது? நல்ல எல்லாருமே விஞ்ஞானிகள் ஆரம்பித்து விவசாயிகள் வரைக்கும் பேசக்கூடியது காலம் கெட்டு போச்சு சார், காலம் மாறி போச்சு சார் இருக்குது. அதை ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க கிளைமேட் சேஞ்ச் அண்ட் கிளைமேட் வல்னரபிலிட்டிங்கிறாங்க. காலநிலை மாற்றங்களால் ஏற்பட்ட விளைவுகள் அப்படின்னு பார்த்தோன்னா பெய்ய வேண்டிய மழை அளவு குறைஞ்சிருக்கான்னு இல்லை, கூடியிருக்கு. இதனால் என்ன இருக்குன்னா இன்றைய காலநிலை மாற்றத்தினால நிறைய பயிர்களை நம்ம சாகுபடி செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இந்த காலநிலை மாற்றம். அடுத்தபடியாக இந்த ஊட்டி மேலே ஹை ஹில்ஸில் இருக்கிற இடங்கள்லாம் சில பயிர்களை பயிரிட முடியாது, இது பண்ண முடியும். இந்த நாங்கள் விவசாயத்தில் சொல்லுவோம் C3 C4 பிளான்ட்டுன்னு, அதிக உற்பத்தி தரக்கூடியது, அதாவது சூரிய ஒளியை பெற்று கூடுதல் மகசூல் தரக்கூடிய வகைகளில் வாய்ப்புள்ள ஒரு இது ஹை ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தியை கூட்டுவதற்கான C3 பிளான்ட்டு உற்பத்தியை கூட்டுவதற்கு இந்த காலநிலை மாற்றங்கள் ஏதுவாக இருக்கிறது. ரைட்டுங்களா? நீங்கள் கேட்ட கேள்வி காலநிலை மாற்றத்தினால் மண் வளம் பாதிக்கப்படுமா? பாதிக்கப்படும். எவ்வாறு பாதிக்கப்படும்னா திருப்பி சொல்கிறது நம்ம கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றம்னா எல்லாரும் சொல்லக்கூடியது வெப்பநிலை கூடும், 2லிருந்து 4 டிகிரி கூடத்தான் செய்யும். இந்த கூடும்போது என்னென்னா மண்ணில் இருக்க மக்கத்தன்மை மக்குவதற்கான காலங்கள் வெகு விரைவில் நடக்கும். ஒரு குப்பையை அள்ளி போட்டோன்னா 6 மாதம் ஆகும்னா நம்ம வெப்பநிலை கூடும்போது 3 மாதத்தில் அந்த பொருள் மக்கும். இந்த குப்பை மக்குவதற்கான காலநிலை குறைஞ்சவனே அந்த மக்கிய பொருள் அந்த பயிரால் பயன்படுத்தப்பட்டு விடும் அந்த பருவத்திலே. அப்போ மக்குத்தன்மையோட அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த காலநிலை மாற்றங்கள் வரும்போது முக்கியமாக சொன்னது வெப்பநிலை மாற்றம், கூடுதல் மழை அளவுனால மண்ணில் பாதிப்பு நம்ம மாவட்டத்தில் ஏற்பட வாய்ப்பில்லை. இந்த மக்குத்தன்மை அளவை கூட்ட வேண்டும். 2வது நல்ல கேள்வி கேட்டீங்க சார், மக்கக்கூடிய பொருள் எல்லாமே நம்ம இதில் நெகிழிகளாக இருக்கிறது, பிளாஸ்டிக்கலாக இருக்குது அப்படின்னு சொன்னது. இந்த மண்ணில் காலநிலை மாற்றத்தினால வர்றதை விட இந்த நெகிழிகளால் வரக்கூடிய பாதிப்பு கூடுதலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம திருப்பி சொல்கிறது அதை தானாக திருந்தணும். காலநிலை மாற்றத்தில் நீங்கள் மக்குத்தன்மையை கூட்டினீங்கன்னா மண்ணோட பாதிப்புகள் இருக்க வாய்ப்புகள் குறைவு. பட் நம்மளுடைய கவனம் அந்த எப்பயுமே சொல்வேன் ப்ராப்ளம் காஸ் டயக்ராம் அப்படிம்போம். ப்ராப்ளம்னு சொல்கிறத விட அந்த பிரச்சனைக்கான வழிமுறை காசஸ் எங்கே இருக்குன்னு அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே நம்ம அதை தீர்வுகள் கண்டுபிடிப்பது வெகு இலவு. வெறும் பிரச்சனை சொல்லாமல் அதற்கான காசஸை கண்டுபிடிக்கணும். நம்ம இன்றைக்கி இருக்குல்ல மண்ணோட பாதிப்புக்கு நிறைய இருக்குது. நம்ம ராமநாதபுரத்தில் இன்னும் அடுத்து பெருசாக சொல்கிறது நம்ம எங்கு பார்த்தாலும் இருக்கக்கூடிய சீமக்கருவேல மரம். இது மண்ணை நிறைய கெடுத்திருக்கு. சீமக்கருவேலை இருப்பதற்கு முன்பாக உள்ள அதனுடைய மண்ணோட அளவு, சீமக்கருவேலை வளர்ந்த பின்பு அதில் இருக்கக்கூடிய ஊரோட தன்மை அளவு, அதை எடுத்த பிறகு உள்ள ஊரோட தன்மையெல்லாம் இருக்குது. இது மண்ணோட காலநிலையை விட நம்ம கவனம் செலுத்த வேண்டியது ராமநாதபுரத்து மாவட்டமாக இருந்தால் சீமைக்கருவேலை மரம், மற்ற மாவட்டங்களாக இருந்தால் முக்கியமாக இந்த நெகிழியை பற்றி நம்ம கவலைப்படணும். அதற்கு இந்த வருடம் அந்த தீமை எடுத்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். அதை நடைமுறைப்படுத்துவதில் வேளாண் அறிவியல் நிலையங்கள் முனைப்பாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஒரு நிகழ்ச்சி எங்களுக்கும் புதுசாக இருந்துச்சு, எங்களோட நேயர்களுக்கும் ரொம்ப புதுசாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் சார். ஸோ இவ்வளோ நேரம் எனக்கு தெரிஞ்ச நேரம் போனதே தெரியல, இனிமேல் நிறையா கேட்கணும் அப்படின்ற டவுட்ஸ் இருக்குது. அடுத்தடுத்து வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு எடுப்போம். இவ்வளோ நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி நிறையா தகவல்களை கடலோசை எஃப்எம் கூட பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். இந்த வேளாண் அறிவு நிலையத்தை பயன்படுத்தணுன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் நீங்கள் தயவு செய்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க வேளாண் அறிவு நிலையத்தை பார்த்துட்டு போகலாம். இந்த நிலையத்தோடைய சேவைகளை பெற்று பயன்பெறுங்க. நன்றி.
நமக்காக நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற மண்வளம் பத்தியும் அதற்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை பத்தியும் நிறைய தகவலை கொடுத்த ஐயா திரு வள்ளல் கண்ணன் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிடலாம். அதே மாதிரி நம்ம ஐயாட்ட சிறப்பான நிறைய கேள்விகள் கேட்ட நம்ம லெனினனுக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சிடலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி மூலமா மண்வளம் பத்தின எக்கச்சக்கமான அறிவியல் விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது போல நீங்களுமே தெரிஞ்சிருப்பீங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கணும் நம்புறேன். அடுத்த வாரம் நம்ம அற்புத அறிவியல் நிகழ்ச்சியில வேற ஒரு அறிவியல் தலைப்புல உங்களை வந்து சந்திக்கிறேன். நீங்க இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தது நம்ம கடலோசை FM 90.4 மற்றும் விக்யான் பிரசார் அமைப்பின் அறிவியல் பலகை இணைந்து வழங்கிய அற்புத அறிவியல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கினது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.